ஹலோ, இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வரும். எப்படி செய்வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மணமாக இருக்கணுன்றதுக்காண்டி நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு எக் உடைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துருந்தேன். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துட்டோம். பிச்சு சேர்த்துட்டு அடுத்து ஒரு வானலில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பீசஸாக நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெயில் எந்த ஒரு மசாலாவுமே கலர் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நல்லா சிக்கனோடு ஒட்டி வரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடைய நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.